உடுமலை ராணுவ பள்ளியில் தங்கி பயின்று வந்த மாணவர் சித்தார்த் விடுதியில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் கோவை அரசு மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி வணக்கம். சித்தார்த்தினுடைய உடல் எத்தனை மணிக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட இருக்கு? சித்தார்த் ஆனது உடுமலை அடுத்த அமராவதி நகரில் உள்ள சைனிக் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் சித்தார்த் ஆவார். இவர் பழனியைச் சேர்ந்தவர். கடந்த 18 நாட்கள் தான் ஆகிறது அந்த பள்ளியில் சேர்ந்து. இந்நிலையில் அவருக்கு கடந்த ஒரு 4 நாட்களாகவே இவருக்கு காய்ச்சல் இருந்து வந்த நிலையில் அவர் நேற்றைய தினமானது உயிரிழந்திருக்கிறார். அவர் உணவு உட்கொண்டதில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாகவே ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் மர்மமான காய்ச்சல் ஏற்பட்டதன் காரணமாகவும் அவர் உயிரிழந்திருக்கிறார் எனவும் அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். நேற்றைய தினமான அவருடைய உடல் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த பிரேத பரிசோதனை முடிந்ததன் பின்பாகவே இவருடைய உயிரிழப்பிற்கான உண்மையான காரணம் என்பது என்னென்று தெரிய வரும். அது தொடர்பாக தற்போது 11:30 மணி அளவில் இந்த பிரேத பரிசோதனையானது துவங்க இருக்கிறது. உடுமலை டிஎஸ்பி அவர்கள் இங்கு வந்திருக்காங்க. அவர்கள் இந்த உடலுக்கான பிரேத பரிசோதனையை பெற்றோரிடம் கையெழுத்து வாங்கி இந்த பிரேத பரிசோதனை அனுமதித்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த பிரேத பரிசோதனை ஈடுபட உள்ளனர். இது மட்டும் இல்லாமல் சித்தார்த் அவருடைய உறவினரான ஒரு மருத்துவரும் இந்த பிரேத பரிசோதனையில் பங்கேற்க உள்ளார்கள். இந்த பிரேத பரிசோதனையின் அறிக்கை இன்னும் 2 தினங்களில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. கோபாலகிருஷ்ணன், அதே உணவை சாப்பிட்ட மற்ற மாணவர்களுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது? குறிப்பாக பார்த்தோன்னா நேற்றைய முன்தினமானது சித்தார்த் அவர்கள் உயிரிழந்திருக்காங்க. சித்தார்த்துக்கு கடந்த 4 நாட்களுக்கு முன்பாகவே காய்ச்சல் பாதிப்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பள்ளியில் இந்த காய்ச்சல் குறித்து எந்த ஒரு மருத்துவ நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது இங்கு இருக்க அவர்களுடைய பெற்றோர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா அந்த பள்ளியில் ஒரு இராணுவ பள்ளி என்பதன் காரணமாக அவர்கள் காய்ச்சல் மற்றும் எந்த பாதிப்பு இருந்தாலும் அவர்கள் அன்றாட செய்யக்கூடிய வேலைகள், அதாவது அவர் காய்ச்சல் பாதிப்பில் இருந்த பொழுதும் காலை 4 மணி அளவிலே அவர்கள் அந்த முழுமையான அந்த பயிற்சிகளை மேற்கொண்டதன் காரணமாக ஒரு காய்ச்சல் பாதிப்பு மேலும் அதிகரித்திருந்ததாகவும் மேலும் அந்த உணவில் பாதிப்பு இருந்ததன் காரணமாகவே சித்தார்த் இறந்திருக்கிறார் என்பது அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த உணவை உட்கொண்ட மேலும் 20 மாணவர்களும் தற்போது உடுமலையில் இருக்க அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினமானது 26 மாணவர்கள் உடல்நிலை குறைபாடு காரணமாக காய்ச்சலின் காரணமாகவும் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலையிலும் 5 மாணவர்கள் அங்கு அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த 31 மாணவர்களில் 14 மாணவர்களே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். 17 பேர் தற்போது சிகிச்சையில் குணமடைந்து அவர்கள் அந்த பள்ளிக்கு திரும்பி இருக்கிறாங்க. இப்போது பார்த்துட்டோன்னா இந்த மாணவர்களுடைய இறப்புக்கு என்ன காரணம் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடியவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா அது ஒரு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளி என்பதன் காரணமாக தற்போது மாநில அரசு தலையிட்டால் மட்டும் பத்தாது, மத்திய அரசும் இந்த பிரச்சனையில் தலையிட்டு அந்த பள்ளியில் என்ன பிரச்சனைகள் நிலவி வருவது என்பதை கண்டறிந்து இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்பது இவர்களுடைய பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. கோபாலகிருஷ்ணன், ஷெர்லி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.